அடுத்து நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி வந்து பட்டிமன்றம். இந்த பொங்கல் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க? நல்லபடியாக கொண்டாடினேன். எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்தது, வீட்டிலேருந்து வேலை செய்கிறது இவ்வளவு இருந்ததுனால கொஞ்சம் நல்லபடியாகவே கொண்டாடினேன். உங்களுக்கு எப்படி போச்சு செந்தில்? நான் ஆஃபீஸுக்கு போகிறதுனால என்னால் சரியாக கொண்டாட முடியல. இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சியோடைய தலைப்பை பார்த்தீங்களா? அடடே, நம்ம பேசிகிட்டு இருந்த விஷயம் மாதிரியே தான் இருக்குது அதுவும். ஆமாம். கோவிட்-19க்கு பின் மக்கள் விரும்பும் பணி வீட்டில் இருந்தா அலுவலகத்தில் இருந்தா? வீட்டிலிருந்து என பேச வருபவர்கள் திரு பால்சாமி, திருமதி சுஜாதா, திரு விக்னேஷ். அலுவலகத்தில் இருந்து என பேச வருவர்கள் அலுவலகத்திற்கு 5 நாளும் வர வேண்டும்னு கட்டளையிடுற நிறுவனங்கள் கவனத்திற்கு பார்த்துக்கோங்க. திரு பிரசன்னா, திருமதி அஸ்வினி, திரு ஆனந்த். நாட்டாமையாக திரு மூர்த்தி பொன்னுசாமி அவர்கள். வணக்கம். நாங்கள் பேசணுன்னா நீங்கள் பேசாமல் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கேட்கும். சரியா? ஓகே. ஸோ, தமிழே அமுதே எனதுயிரே, உலகம் தன்னை உழுதவனை, உயிர்க்க கவளம் தந்தவனை, உழவும் மனித குளம்பால உள்ளம் தன்னால் வணங்குகிறோம். நிலவும் வானும் நெடுநிலமும் நீண்டு வளரும் பெருங்கடலும் வளமும் இடமும் துணையாக வாழ்க பொங்கல் திருநாளே. வளமும் இடையும்னா இந்த 2 பேரையும் தான் சொன்னேன். அந்த நிலமும் நீரையும் சொல்ல நான் பயப்படல. என்னடா இது, ஏதோ வேறு ஏதோ மொழியில் பேசுகிறான்னு பயந்துருவீங்களோன்னு நினச்சேன். ஐயா, நம்ம தலைப்புக்கு போகலாம். தலைப்பெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ, கோவிடுக்கு பின் மக்கள் விரும்பும் பணி வீட்டில் இருந்தா அலுவலகத்தில் இருந்தா? இது வீட்டிலேருந்து கிளம்பும் போது என் பொண்டாட்டி சொல்லிட்டா, வரும்போது உனக்கு முடி இருக்கணுமா வேணாமான்னு கேட்டா. ஸோ, இப்போ என்னென்னா அது ரெண்டு குழு நமக்கு பேச போகிறாங்க. வீட்டிலிருந்து வேலை செஞ்சால் தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக பால்சாமி அவர்கள், சுஜாதா அவர்கள், விக்னேஷ் அவர்கள், அப்புறம் அலுவலகத்திலிருந்து வேலை செய்தால் தான் மகிழ்ச்சின்னு சொல்கிறதுக்காக பிரசன்னா அவர்கள், அஸ்வினி அவர்கள், ஆனந்த் அவர்கள். இதில் என்ன பெரிய விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன்னா, வீட்டில் இருந்து வேலை பார்க்குறவங்க அலுவலகத்துக்கு பேசுகிறாங்களாம், அலுவலகத்திலேருந்து வேலை பார்க்குறவங்க வீட்டுக்கு பேச போகிறாங்களாம். என்னத்தை பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ, நம்ம இவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 விஷயத்தை மட்டும் பேசிட்டு அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ, இந்தியாவிலேருந்து இந்த கொரோனா சமயத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணான். மாமா, நான் ஒரு திருக்குறள் சொல்கிறேன் அப்படின்னா. அது திருக்குறளாக தெரியல எனக்கு, அது மறுக்குறள் மாதிரி தெரிஞ்சது. அது என்னென்னா, கொரோனாவால் செத்தவரெல்லாம் செத்தார், மாறாக வீட்டிலிருந்து வேலை செய்தவரே மகிழ்ந்தார் அப்படின்னா. என்ன மாமா, இது திருக்குறள் மாதிரி சரியில்லையே அப்படின்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னான்னா, மாமா ஒரு குட் நியூஸ் அப்படின்னா. என்னடா, வீடு வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டேன். வீடு வாங்குறதா? அன்னாடங்காசிக்கு ஏது மாமா வீடு அப்படின்னா. இல்லை, லாட்ரி ஏதாவது விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். லாட்ரியா? நம்ம ராசிக்கு லாட்ரி விழுந்தாலும் மாமா அப்படின்னா. என்ன தாண்டா சொல்லித்தலடா அப்படின்னேன். அதுக்கு அவன் சொன்னான், உன் மருமவளுக்கு தம்பி பாப்பா வரப்போகுது மாமா அப்படின்னா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது சந்தோஷம் கொடுக்குமா இல்லை கஷ்டத்தை கொடுக்குமா? மகிழ்ச்சி தான். அப்புறம் இந்த தலைப்பை கேட்டோன்னே என் பொண்டாட்டி சொன்னா, தலைப்பை மாற்றி சொல்லிட்டு வந்ததுன்னா தலையில் இருக்க முடியெல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. ஏன் கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியே மேலே ஏறி வரும்போது என் ஃப்ரெண்டு ஓடியாந்து சொன்னான், வெளியில் தான் கருப்பாக இருக்குன்னு உள்ளார லைட்டு போட்டிருக்கோம், நீ ஏன்டா கருப்பு கண்ணாடி போட்டு மேலே போகிற அப்படின்னா. அப்போ எனக்கு இந்த வாலு படம் காமெடி ஞாபகம் வந்தது. அதில் என்ன சொல்லுவான், தண்ணி குடம் தூக்கிறதுக்கு எதுக்கு மாமா கூலிங் கிளாஸ்ன்னு கேட்பான்ல. அது ஞாபகம் வந்தோடனே நான் மனசுக்குள்ளேயே சிரிச்சுட்டு அவன்கிட்ட சொன்னேன், மாமா தெரியாமல் நம்மளை நாட்டாமையை ஆக்கிட்டாங்க, 6 பேர் வச்சு அடிக்க போகிறாங்க, அழுகுறனும் சிரிக்கிறனும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அதே தான். அப்புறம் நம்ம ஐயா இவங்கெல்லாம் வீட்டில் இருந்துன்னு பேசுகிறவங்கெல்லாம் பேசிட்டாங்களா. இந்த பக்கம் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா ஊர்லேருந்து என் தம்பி ஒருத்தன் கால் பண்ணான், வீடியோ கால் போட்டான்யா.
என்னை விட 10 வயசு சின்ன பையன், எனக்கும் ரொம்ப வயசாகலைங்க. தெரியும் தெரியும். 10 வயசு சின்ன பையன் திடீர்னு முடிய காணா. என்னடா முடி அதுக்குள்ளே கொட்டி போச்சு அப்படின்னா ஒரே அலை. என்னடா திடீர்னு அழுகுறேன்னொன்னே, நான் வேறு ஒரு கேன்சர் பயாலஜி சயின்டிஸ்ட்டாக, ஐயோ ஏதோ ஆகி போச்சுன்னு பதன்னு ஆகிப்போச்சு. ஏன்டா அழுகுற, அழுவாமல் சொல்கிறா அப்படின்னா, அண்ணா ஏன்னா கேட்குற, பாத்திரம் விளக்கலனா முடிய பிடிச்சி அடிக்கிறா, அது கூட பரவாயில்லன்னா பாத்ரூம் கழுவுலனாலும் முடிய பிடிச்சி அடிக்கிறானா, முடிய பிடிச்சி இழுத்து இருக்கிற முடியெல்லாம் போயிடுச்சுங்கிறான். இந்த பரிதாபத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறதா வீட்டில் இருந்து வேலை செய்கிறாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தலைப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ முதலாவதாக வீட்டில் இருந்து தான் வேலை செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு முனைவர் பால்சாமி அவர்கள் வருகிறாரு. ஆனால் என்ன சிறப்புன்னா, அவர் அலுவலகத்தில் போய் தான் வேலை செஞ்சாகணும். ஏன்னா அங்கே பைப்பட்டை பிடிச்சா தான் வேலை நடக்கும். ஆனால் அப்புறம் எதுக்கு வீட்டில் இருந்து வேலை பார்க்கணுன்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. என் தங்கச்சிக்கிட்ட தான் கேட்கணும். வாங்க ஐயா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா, நம்ம இந்த பட்டிமன்றம் அரேஞ்ச் பண்ணுறப்ப இந்த நோட்டு கீழே கிடந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஆனந்த்னு பேர் எழுதிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்குறேன் உள்ளே ஃபுல்லாக நோட்ஸு இந்த பட்டிமன்றத்தை பற்றி பேசுகிறதுக்கு. பார்த்திங்க, ஒரு குயர் நோட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஐயா நானும் பார்த்தேன், மூளைக்கு மூளை நின்று ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆமாம் ஐயா, அந்த சைடு பார்த்தா அந்த 3 பேரும் ஒரு குழுவாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ளே கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் கொடுமை என்னன்னா, அவங்க அப்படி பேசிட்டு வந்திருக்காங்க. எங்கள் குழு நாங்கள் 3 பேரும் இது வரைக்கும் நேரில் பார்க்கல, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஐயா உங்களை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது, நடத்துங்க. ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு தெரியுதுங்களா? இங்கே வீட்டிலேருந்து வேலை செஞ்சு அது மகிழ்ச்சி தருதுன்னு சொல்கிறவங்க எல்லாம் கை தட்டினீங்கன்னா அவர் வாயை மூடிடுவார். நடுவர் அவர்களே, ஐயா இது ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஒர்க் ஃபார் ஹோமா? ஐயா, நாங்கள் சொல்கிறது வீட்டு வேலை செய்கிறது மகிழ்ச்சின்னு சொல்ல வரல, வீட்டிலிருந்து வேலை செய்கிறது தான் மகிழ்ச்சின்னு சொல்ல வரோம். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பார்த்தீங்களா? அப்படி தெரியல ஐயா, ஒர்க் ஃபார் ஹோம் தான். அதுக்கு பெரிய கதையே நான் வச்சுருக்கேன், நீங்கள் நடத்துங்க. நடுவர் அவர்களே, நீங்கள் தீர்ப்பை மாற்றி சொன்னீங்கன்னா 8 சாட்டை அடி வரும். புரியுதா புரியலையா? புரியுது. 8ஆ 9ஆ ஐயா? ஐயையோ, நான் கணக்கில் ரொம்ப வீக்காச்சே. சரி, நம்ம தலைப்புக்கு வரலாம். இன்னைக்கு எனக்கு பட்டிமன்றத்தில் பேச கொடுத்துருக்க தலைப்பு கோவிட்-19க்கு பிறகு வேலை செய்ய மக்கள் விரும்பும் இடம் வீடு, அதுவே மகிழ்ச்சி தரும் இடம்னு நான் பேச போகிறேன். ஆனால் நம்ம எதிரணியில் இருக்கிறாங்கள, அவங்க அலுவலகத்தில் இருந்து வேலை செய்வதுதான் மகிழ்ச்சின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் தனியாக பேசி பாருங்கள் நடுவர் அவர்களே. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் பாஸ் ஒரே ஒர்க் ப்ரெஷர், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் வேறு, ப்ரமோஷன் வேறு தர மாட்டேங்கிறானுங்க, அப்ரைசல் வேறு இல்லை, நேற்று வந்த ஜூனியர் எங்கேயோ போயிட்டான், என் நிலைமை மோசமாக இருக்குது. இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க நடுவர்களே. ஐயா இது உங்கள் அனுபவம் ஒன்றும் இல்லைல்ல? இல்லையா, சம்டைம்ஸ் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேச வேண்டியதாக தான் இருக்குது. உண்மைதான். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே ஐயா. அப்புறம் மீட்டிங், அவங்க நம்ம கொலிக்கு பக்கத்தில் தான் இருப்பான். என்ன தெரியுமா சொல்லுவான் என் கொலிக்கு வந்து, பால்சாமி ஜூம் மீட்டிங் ஆன் பண்ணு, டீம்ஸ் மீட்டிங் ஆன் பண்ணு. நானும் அவனும் மீட்டிங்கில் தான் பேச போகிறோம், ஆனால் நேரில் பேச மாட்டோம். ஜூம் மீட்டிங், டீம்ஸ் மீட்டிங், இதை நாங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிட்டு போகிறோமே. அதை கண்டுபிடிச்சவனை உதைக்கணும். முதல்ல இந்த ஜூமை கண்டுபிடிச்சவனை உதைக்கணும். அப்புறம் சொல்லுவாங்க, அங்கே அங்கேயும் அந்த ஆன்லைன் வேலை தானே பண்ணுறீங்க, அதை வீட்டில் இருந்து பண்ணலாம்ல.
அதை விட்டுட்டு சரி ஒரு காஃபி குடிக்கலான்னு நம்ம போவோம். அங்கே போனால் என்ன நடக்குது, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுமா? ராமு, சோமு, உனக்கு மட்டும் எப்படிடா சேலரி இன்க்ரீஸ் வந்துச்சு? சோமு, நான் என் ஒய்ஃபை சண்டே முழுசும் முளைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன்டா. சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. நடுவர் அவர்களே, நான் சொல்றது டைலாக்கை நீங்க சொல்லிட்டீங்களே. யாராச்சும் உங்களுக்கு இது புரிஞ்சுங்களா? நிறைய பேர் ரீல்ஸ் பார்ப்பீங்களே. ரீல்ஸ் பார்க்கலையா? ஆஃபீஸ் ஃப்ரம் ஹோமா, ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படி தானே? அதான் இவங்க ரீல்ஸ் பார்க்கல. அப்போ புரியுதுயா? புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்கய்யா. இந்த ஜோக்கு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு நடுவர் அவர்களே, சில பேர்த்துக்கு புரியல. ஏன் தெரியுமா? அவங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல, ஒரு கம்பெனியோட சேர்மன் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? 90 வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை பார்க்க சொல்கிறாரு. 90 மணி நேரம் வாரத்திலே இருக்காயா? எனக்கு கணக்கில் கொஞ்சம் வீக்கு தான் நம்ம. ஆமாங்க, சொல்லியிருக்காரு. அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க சண்டே அன்றைக்கி தான் கொஞ்சம் வீட்டில் இருப்பாங்க. அதுக்குமே அவர் வள வைக்கிறாரு. சண்டே வந்து உங்கள் ஒய்ஃப் முகத்தை எவ்வளோ நேரம் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஆஃபீஸில் வந்து வேலை பாருங்கன்னு சொல்கிறாங்க. நியாயம்தாயா? சொந்த அனுபவம் ஒன்றும் இல்லைல்ல? சொந்த அனுபவம் இல்லை. நீங்கள் நியாயம்தான்னு சொல்கிறதுக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை யார் மறைக்க போகிறாங்கன்னு தெரியும். ஏன் முடி இருக்கணுமா இல்லையாங்கிறத நான் கடைசியில் முடிவு பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு தெரிஞ்சிடும் நடுவர் அவர்களே. ஆமாம் ஆமாம். இதே மாதிரி நிறையா இருக்குது நடுவர் அவர்களே. ஐயையோ, பார்த்தீங்களா? இதுதான் அலுவலகத்துக்குலேருந்து வேலை செய்கிறவங்க நிலமை. பயண சுமை, ஆஃபீஸில் வந்து புறணி பேசுகிறது, தேவையில்லாத மீட்டிங் அட்டன் பண்ணுறது, அப்புறம் டீம் அவுட்டிங் வீக்கெண்ட் ஆனால் போகிறது, டோட்டல் டைம் வேஸ்ட். வேணால் சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், ஃபேமிலி மேனுக்கு முடியாது. வீட்டில் நிறைய வேலை இருக்கும். உண்மைதான். அதை விட ஓவர் டைம். நம்ம வீட்டிலேருந்து வேலை பார்த்தோம்னா 5 மணி ஆனால் லாக் அவுட் பண்ணிடலாம், 4 மணிக்கே பண்ணிடலாம். அங்கே பாருங்க, சகோதரி சொல்கிறாங்க. ஐயா, ஆனால் அப்படி தெரியல. என் பொண்டாட்டி ராத்திரியில் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். இதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஐயா. அது நீங்கள் கனவு காண்றீங்க. இல்லையா? உண்மை. என் சகோதரி வந்து 4 மணி ஆனால் கல்லாப்பெட்டியை மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான்யா கரெக்டு. ஆனால் 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்காயா? எதுக்கு உட்காந்துருக்கான்னு தெரியலையே. அதுக்கப்புறம் இன்னொன்று ஐயா, அலுவலகத்தில் இருக்கிற பாலிடிக்ஸ் அதெல்லாம் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணோம்னா இருக்கவே இருக்காது. நிம்மதியாக வேலை பார்க்கலாம். பார்த்துங்க சகோதரி, தாய்க்குளம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. கரெக்ட். அப்புறம் நடுவர் அவர்களே, இதை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் ஒத்துக்கல, உங்கள் ஒய்ஃபு உங்களை ஒத்துக்க வைப்பாங்க. அது உண்மைதான்யா. காலையில் கோழி கூறப்ப கொக்கரகோன்னு கோழி கூவுது, இல்லைன்னா அலாரம் அடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. நைட்டு 6 மணி 7 மணிக்கு தான் திருப்பி வரீங்க. ஆனால் வீட்டில் பார்க்குற என்ன மாதிரி வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, சகோதரிகள் பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் இந்த பசங்களை விட்டுட்டு பிக்கப் பண்ணிவிட்டு சாயங்காலம் ப்ரைவேட் ஸ்கூலில் டான்ஸு பாட்டு எல்லா இதுக்கும் அனுப்பிட்டு நைட்டு சோத்தையும் ஆக்கி வச்சுருப்பாங்க. ஐயா, நான் ஏன் இடைமறிக்கல தெரியுமா? அந்த பழைய காமெடி ஞாபகம் வந்துருச்சு. மறுபடி காலையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இவங்க எந்திரிச்சு போயிடும். தலைவரே, தயவு செஞ்சு என்னை நிறுத்தாதீங்க, நான் திருப்பி பேசுகிற மாதிரி ஆகிடும். அதாவது காலையில் கோழி கொக்கரக்கோன்னு கூறப்ப போச்சா, இந்த பக்கிங்க என்ன பண்ணுதுங்க, வேலை கிளம்பி போயிடுதுங்க. 6 மணி 7 மணிக்கு திருப்பி வருதுங்க. டின்னர் என்னோட சகோதரிகள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு இவங்க இருக்கிறப்ப நோகாமல் சொல்லுவாங்க, ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கறது தான் மகிழ்ச்சின்னு. இதை தான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. வினையான் வினையாக்கி கோடல் நனைவு கவல் யானையா தற்று. நன்றியா ஐயா. ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஐயா. நான் ஆக்சுவலாக என்னன்னா, வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது, ஆடையும் மேய்ச்சிக்கிட்டு அண்ணனுக்கு பொண்ணும் பார்க்குற கதை. ஆனால் இங்கே அலுவலகத்தில் போய் வேலை பார்க்குறவங்க மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறது என்னன்னா, நக்கர மாட்டுக்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாது. நல்லா இருக்கியா அது?
இவங்க வந்து பொறாமையில் வந்து பேச போகிறாங்க. வீட்டிலேருந்து வேலை செய்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு பொறாமையில் வந்து பேச போகிறாங்க. நல்லது நல்லது. ஸோ காலம் கருதி நாங்கள் எங்கள் அணி என்ன சொல்ல வருதுன்னா, உங்களை வீட்டு வேலை செய்ய சொல்லலை, வீட்டிலேருந்து வேலை செய்கிறது தான் மகிழ்ச்சின்னு நாங்கள் சொல்கிறோம். அது எப்படி சாத்தியம்னா, நம்ம சரியாக திட்டமிடணும், நேர கட்டுப்பாடு வச்சுக்கணும், இருக்கிற தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்திக்கணும், மற்றும் மனத்தளர்வு இல்லாமல் நம்ம நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்களோட பழகி இருந்துக்கலாம். இந்த மாதிரி பின்பற்றினோம்னா வீட்டிலிருந்து வேலை செல்வது தான் மகிழ்ச்சி. ஆக நாங்கள் எங்கள் அணி சொல்ல வர்றது, கோவிட்-19க்கு பின் மக்கள் விரும்புவது வீட்டிலிருந்து வேலை செய்வது தான் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். நல்லதையா நல்லதையா, ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னென்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டில் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவங்க மேனேஜர் அந்த வழியாக போனவர் திடீர்னு வீட்டு உள்ளே வந்திருக்காரு. ஓ, ஆர் யூ லீவ் அப்படின்னு கேட்டிருக்காரு. நோ நோ நோ, ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்காரு. யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஹோம்னு. ஏன்னா இவர் மாப் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு ஃபயர் பண்ணவர் தான் இவர். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், மாமா ஆஃபீஸுக்கே போயிருக்கலாம் மாமா அப்படின்ட்டு. இப்போ என்ன பேச போகிறாங்களோ தெரியலையா அஸ்வினி, வாங்க. ஆனால் இவங்க வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்களாம், இவங்க அலுவலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. வீட்டில் என்ன பிரச்சனையோ தெரியலையே, வாங்க பார்க்கலாம். அடி விழுந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கப்பா. நிறையா பேரை கூப்பிட்டு வந்திருப்பீங்க போல தெரியுது. பயங்கரமாக கைத்தட்டல் இருக்குதே. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கிபின்னு போயிட்டு இருந்த நம்ம வாழ்க்கையை கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின்னு மாற்றி வச்சிடுச்சுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன கிருமி. ஆனால் கோவிடுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, கோவிடுக்கு பின்னாடியாக இருந்தாலும் சரி, முன்னாடி மாதிரியே ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்குறது தான் பிடிச்சிருக்குன்னு பேச வந்திருக்கேன். கோவிட் காலகட்டத்தில் வேறு வழி இல்லாமல் வீட்டில் இருந்து வேலை பார்க்க சொல்லிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் ஆஃபீஸ் எல்லாம் செயல்பட முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா நடுவர் அவர்களே? சொல்லுங்கள். அந்த 2 வருஷம் நாம் எல்லாம் கதறலால் தான். இது கோவிட் காலத்துக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகலாங்க. ஒரு வீட்டு சமையல் அறையில் ஒருத்தர் வேட்டியை கட்டிக்கிட்டு காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு, அப்போ கூட ஒருத்தர் தான் இருங்க, அப்போ கூட ஒருத்தர் தான், ஒரு அம்மா இல்லை, ஒருத்தரா? அதுக்கு வருவோம் நடுவர் அவர்களே, வருவோம். காதில் இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு வெண்டைக்காய் நறுக்கிட்டு வென் டு யூ நீட் திஸ் அப்டேட்னு மேனேஜரை கேட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அவருக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா, இன்னும் பல வீட்டில் மனைவிமார்களின் வேதனையை சொல்கிறாங்க. இந்த மனுஷன் வீட்டில் இருந்துக்கிட்டு மணிக்கு ஒரு வாட்டி காஃபி டீன்னு கேட்குறாரு. விதவிதமாக சமைச்சு போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் மிக்ஸி போட்டாலோ இல்லை குக்கரை வச்சாலோ எனக்கு மீட்டிங் இருக்கும்போது தான் இதெல்லாம் செய்ய தோணுமான்னு கத்துறாரு. ரியாலிட்டி இருக்க மாதிரியே தெரியலையே. யார் காஃபி போட்டு கொடுக்குறா, யார் அந்த மாதிரி விதவிதமாக சமைச்சு கொடுக்குறா? வீட்டுக்கு ஒரு கதை இருக்குல்ல நடுவர். எங்கள் வீட்டு கதை சொல்ல, என் எல்லாம் பக்கத்து வீட்டு கதையை பார்த்து தான் நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அங்கே கம்பெனிக்காரன் ஒரு பக்கம் ஜாலியாக தாங்க இருந்தா. அவனுக்கு பாதி செலவு குறைஞ்சிடுச்சு. மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் எதுவுமே இல்லை. உண்மைதான். ஆனால் இங்கே நம்ம எல்லாம் கதறிட்டு இருந்தோம். அவன் ஒரு பக்கம் எல்லாம் செலவும் குறைஞ்சிடுச்சே, பேசாமல் ஆஃபீஸையே மூடிட்டா வாடகையும் தரவேணாமேன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மள பல பேர் வேணாம், வலிக்குது, அழுதுருவேன்னு சொன்னதுனால அவங்க பாவப்பட்டு ஆஃபீஸை மறுபடியும் திறந்துருக்காங்க. உண்மைதான். நீங்கள் எதுவும் நினைக்கல அலுவலில் அந்த மாதிரிலாம்? வீட்டில் இருந்து வேலை பார்க்குறது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பொண்ணுக்கு கஷ்டம் ஜாலியாக இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? அது இப்போது முன்னாடியாவது பரவாயில்லைங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர பொண்ணுக்கு ஒரு சுதந்திரம் இருந்தது, ஒரு மதிப்பு இருந்தது. அவங்க ஒரு நாள் தலைவலின்னு வீட்டுக்கு திரும்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு ராத்திரிக்கு சமைக்க வேணாம். ஆமாம், ஏன்னா அவர் ரெடி பண்ணி வச்சுருவார்ல. கரெக்டு தானே? ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணால் பரவாயில்லைங்க, ஒருத்தரே பண்ணால் தான் பிரச்சனைங்க. வாங்க.
ஒரு நாள் இவங்க சமைச்சா ஒரு நாள் அவங்க சமைக்க போகிறாங்க. இப்போது அதான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர பொண்ணுக்கு வந்து கணவர் செய்ய கூட யோசிக்க மாட்டார், சந்தோஷமாக செஞ்சிருப்பார். ஆனால் இன்னைக்கு நீ வீட்டில் இருந்து தானே வேலை பார்க்குற அப்படின்ற நிலைமை வந்துடுச்சுங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ கொடுமையான நிலைமை. ஒரு பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் இருந்து வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி தான், சாரி வீட்டில் தானே இருக்க இதை செய்யலாமே அப்படின்ற நிலைமை போய் இப்போது வீட்டில் இருந்து தானே வேலை பார்க்குற ஏன் செய்ய முடியாது அப்படின்ற நிலைமை வந்துடுச்சு. அப்படிலாம் யாராவது கேக்குறாங்களா என்ன? ஆமா நடுவர் அவர்களே, என்னங்க இப்படி இப்படி சமுதாயத்திலேயே ஒரு பார்வை பார்க்குறாங்க. வீட்டில் இருந்து தானே இந்த அம்மா வேலை பார்க்குது, அப்புறம் ஏன் புலம்புது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை உருவாகிடுச்சு. சமுதாயம் வேணா புலம்பலாங்க, ஆனா வீட்டு உள்ளது உண்மை இல்லையே. அதுதான் நடுவர்களே, நாங்கள் அனுபவிக்கிற வேதனையை தான் இங்கே பதிவு பண்ணுறோம். ஸோ இப்போது வீட்டு வேலையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும். அப்போது ஒரு பொண்ணால் அது எப்படி சாத்தியமாகுது? அதனால தான் நடுவர்களே 4 மணிக்கு மூடுற லேப்டாப்பை 12 மணிக்கு திறந்து வச்சிருக்காங்க. அவங்க ஆனால் வேலை பார்க்குறாங்களா என்ன பார்க்குறாங்கன்னே தெரிலங்க. அதான் எப்படி முடிக்க முடியும் சொல்லுங்க? ஆன்லைன் ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம் என்னமோ நைட்டில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை நடுவர்களுக்கு. வேலை முடிக்காமல் ஒரு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மாற்றி மாற்றி வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மல்டி டாஸ்கிங் இல்லைம்மா. இது மல்டி டாஸ்கிங் யார் பார்க்குறான்னா ஆம்பளை மட்டும்தான் பார்க்குறாங்க. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா நடுவர்களே? விடுமுறை, இந்த விடுமுறை நாட்கள் ஏன் தான் வருதுன்னு தெரியல. பேசாமல் ஒரு 365 நாள் கூட இந்த ஸ்கூல் வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்க தோணுது. எல்லாரும் ஒரு வேலைக்கு எழுந்திருக்கிறாங்க, வேலையை முடிக்கவே முடியல, இழுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் விடுமுறைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியறதில்ல. இன்னொன்று 90 மணி நேரம் முறைச்சி பார்க்கணும்னு சொன்னாங்க. அது இல்லை 90 மணி நேரம் வேலை பார்க்கணுன்னு அந்த ஆஃபீஸில் இருக்க மேனேஜர் சொன்னாராம், சிஇஓ சொன்னாராம் எல்என்டியில். மறந்துடுச்சா? ஓகே. இது நம்ம இப்போ வீட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு நானும் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வீட்டில் இருந்து வேலை பார்க்க வாய்ப்பு கிடைச்சப்போ. ஆனால் கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது நடுவர்களே, பொதக்குழியில் விழுந்துட்டேன். அதிலிருந்து மீட்டு வரவே முடியலை. அது அவரு தானங்க சொல்லணும், நீங்கள் சொல்கிறீங்க. வாங்க. அவர் ஜாலியாக தாங்க இருக்காரு. அப்படி பார்த்தா எல்லாம் போய். ஆனால் நடுவர் அவர்களே ஒன்று மட்டும் இன்னொன்று, பால்சாமி ஐயா வந்து இந்த தலைப்பு கொடுக்கும்போது நாங்கள் வீட்டில் இருந்தே பேசிக்கிறோம், நாங்கள் வீட்டில் இருந்தே கலந்துக்கிறோன்னு சொன்னாங்க. எப்படி ஐயா, நாளைக்கு உங்கள் பையன் கல்யாணத்துக்காவது நேரில் போயிடுவீங்களா, இல்லை வீட்டில் இருந்து அட்சதையை தூவிடுவீங்களா? ஐயா அம்மா, அது பையன் இல்லை, அது பையன் கூப்பிட்டா தான் கல்யாணத்துக்கு போக முடியும். அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, அவன் கூப்பிடணும்ல. அம்மா வாங்க ஒரு நிமிஷம். நடுவர் அவர்களே, நீங்களும் சொன்னீங்க வீட்டில் வேலை செஞ்சால் முடி போயிடும் அப்படின்ட்டு. நல்ல வேலை உங்களுக்கு முடி இருக்கு. ஐயா தினமும் வேலை போகிறாரு. ஆனால் அதனால் எல்லாரும் மண்டை பத்திரம் மக்களே, மண்டை பத்திரம். இது இப்போ இருக்குது, வீட்டுக்கு போனால் இருக்குமான்னு தெரியலையே, தீர்ப்பை பொறுத்து தான் இருக்குது. வாங்க. உங்களை தான் மலை போல நம்பியிருக்கோம். இருக்கட்டும். நன்றி நன்றி, நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வாங்க வாங்க. அடுத்து வந்து இந்த வீட்டில் இருந்தால் இது அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறது தான் மகிழ்ச்சி அப்படின்னு பேசுகிறதுக்காக சுஜாதா வராங்க. என்னத்தை பேச போகிறாங்களோ தெரியல. சாரி, வீட்டில் இருந்து பேசுகிறதுக்கு தான் மகிழ்ச்சின்னு பேசுகிறதுக்காக சுஜாதா வராங்க. வாங்க.
இல்லை என் முன்னாடி என் பொண்டாட்டி உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க, குழம்பிருச்சுங்க நமக்கு. வாங்கம்மா. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சதி வேலைங்க இது. ஆமாங்க, அவங்க பண்ண சதின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாங்க, அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் எங்களோட தலைப்பு வந்து வீட்டிலேருந்து பணி செய்கிறது தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து பணி செய்கிறத ஏன் விரும்புகிறோம் அப்படின்னிங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ நான் காலையில் எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எந்திரிச்சு அப்புறம் ஒரு மணி நேரத்துலையோ இல்லை 2 மணி நேரத்துலையோ என்னோடய வேலையை என்னால் தொடர முடியும். இதுவே நான் அலுவலகத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிச்சு நான் கிளம்பி என் பசங்களை கிளப்பி என் பசங்களை கிளப்பி எங்கள் வீட்டுக்காரரை கிளப்பி மதிய உணவு அப்பா வீட்டுக்காரரை கிளப்பியா? என்ன காமெடியா இருக்குது சொல்லுங்க. பசங்களை கிளப்பி வீட்டுக்காரருக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டாமாங்க. அதை காணும் இதை காணும் கீழே காணும் எதுங்க அது எங்க அவரை கேட்டா வேற மாதிரி சொல்றாருங்க. இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் புடவைய கூட அயன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாரு, நீங்க இப்படி சொல்றீங்க. வாங்க. மதிய உணவு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ராத்திரி உணவு நாங்கள் தான். இவங்க சொல்றாங்க கடையில் வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கெங்க கடையில் வாங்குற மாதிரியா இருக்கு. நாம அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நம்ம அஸ்வினி சகோதரி சொல்கிறாங்க, அலுவலகத்துக்கு போகிறதுனால அலுவலகத்தில் வந்து பணம் மிச்சமா. இவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து இவங்க அடுப்படியிலே இருக்கிறேன், அவங்களோட நேரம் எல்லாம் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் தாங்க நம்ம கையில் நம்மளோட நேரம் எல்லாமே இருக்குது. 24 மணி நேரத்தையும் நான் நினச்ச மாதிரி செதுக்குவேங்க. அப்படி அச்சா செதுக்குவேங்க. அவங்கள மாதிரி நான் வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், என் நேரத்தை என் டிராஃபிக்கோ இல்லை யாரோ வந்து அவன் வந்து ஆண்டுட்டு போவாங்க அந்த நேரத்தை. என் வீட்டில் அந்த 24 மணி நேரமும் என் கையிலங்க. நான் அப்படி என் ஆரோக்கியத்துக்கு ஒரு 2 மணி நேரம், என் குடும்பத்துக்கு 2 மணி நேரம், சாரிங்க, என் குடும்பத்துக்கு 2 மணி நேரம், என் வேலைக்கு எல்லாத்தையும் நான் வந்து அப்படி கரெக்டாக நான் பண்ணுவேங்க. அதனால எனக்கு வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து எனக்கு தெரியல பிடிச்சிருக்கு, உங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்சிருக்கா? பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிச்சிருக்குங்க. என் வீட்டுக்காரரை பற்றி எனக்கு தெரியாது. அவர் அந்த ஒரு சில 20% பீப்புளாக இருக்கலாம், எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஆனால் 80% 90%க்கும் மேலே போய்க்கிருந்தேன். கரெக்டு. யார் வம்பு தும்புக்காச்சும் போனா எல்லாரோட மைண்ட் வாய்ஸையும் போடுறாரு பாருங்க, இன்க்ளூடிங் மீ. ஆமாங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. இதில் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் குறிப்பாக பெண்களுக்காக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வரங்க. நான் வந்து இதை வரோன்னே சொல்லுவேன். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் இந்த வரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. எனக்கு 2 குழந்தைங்க. நான் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தோம். அதனால் என்னால் இலக்கை நோக்கி என்னால் பயணம் செய்ய முடிஞ்சுது, ஏன்னா நான் கூட்டு குடும்பமாக இருந்ததுனால. ஆனால் என்னை விட திறமைசாலியான என்னோட தோழிகள் நிறைய பேரால் அந்த பயணத்தை தொடரவே முடியல. அவங்க எல்லாருமே குடும்ப பொறுப்புக்காக, குடும்பத்துக்காக, அவங்க குழந்தைகளை பார்க்கணுங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தினால அவங்க வந்து அவங்களோட பாதையை மாறி அவங்களாம் என்னை விட ரொம்ப திறமைசாலிங்க. அவங்களுக்கு திறமைகளுக்கு அவ்வளோ இப்போ இருந்துருந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய சிஇஓவோ இந்த மாதிரி எல்என்டி அதெல்லாம் பேசவே விட்டுருக்க மாட்டாங்கங்க அவங்க. உண்மைதான். அதனால இது வந்து ரொம்ப ஒரு வரம். இந்த வரம் வந்து கோவிடுக்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இளம் தாய்மார்களெல்லாம் இதை கொண்டாடணுங்க. நாம் வந்து ராத்திரியெல்லாம் குட்டி பசங்களை வச்சுட்டு ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிட்டு மறுபடியும் காலையிலையும் போய் வேலை செய்யணும். காலையில எழுந்திரிச்சு குளிக்காம பல்லு விளக்காம நேராக லேப்டாப்ல 1 மணி நேரம் தாங்க எங்களுக்கு. ட்ரெஸ் கூட என்னத்தையோ ஒன்று கோட்டை மாட்டிட்டு ஹலோ அப்படின்னு மாட்டாங்க, ஈஸியாக முடிஞ்சிருங்க எங்களுக்கு. இவங்கள மாதிரி செலவு மிச்சாங்க. அவங்க மகிழ்ச்சியை பாருங்க. அப்படியே காலையில எந்திரிச்சு எதுவும் பண்ண தேவையில்ல, லேப்டாப்ல உட்காரலாம், அப்படியே பண்ணலாம். நடத்துங்க நீங்க, வாங்க. எல்லாத்தையும் கிளப்பி வெளியில அனுப்பிச்சிட்டு அப்பாடி அப்படின்னு நம்ம உட்கார பாருங்க. அதுல இருக்கிற ஆனந்தம் இவங்களுக்கு, அதுல இருக்க சுகம், அதுல இருக்கிற ஆனந்தம் பாவம் அவங்க யாருக்குமே தெரியலைங்க. ஆனா வேற மாதிரில நான் கேள்விப்பட்டேன், காலையில எந்திரிச்சு நீங்க லேப்டாப்ல உட்காந்துருவீங்களா, அவரு தான் வந்து கிச்சனுக்கு போகணுமாமே அப்படின்னு உங்களுக்கு யாரோ தவறா சொல்லியிருக்காங்க. அவரு இப்ப கதர்னது எனக்கு கேட்டதுங்க வரதுக்கு முன்னாடி. இதை பாருங்க, அதாவது என்னைக்காவது ஒரு வேலை செஞ்சுட்டு அவங்கெல்லாம் கதறுவாங்க. நாங்கள் 3 வேலையும் செய்கிறோங்க. நாங்கள் வந்து 3 வேலையும் அது எப்படியும் செஞ்சுதான் ஆகணும். எதையாவது ஒரு சனி ஞாயிறில் ஒரு சமையலை செஞ்சுட்டு அவங்க போடுற சீன் இருக்க அதை வச்சுட்டுலாம் நீங்கள் பேசாதீங்க. 3 நேரமும் 3 பொழுதும் நாங்கள் குழந்தைகளை பார்க்கணும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு
முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிறப்போ சந்தோஷமாக வீட்டுக்கு போனேன்னா எங்கள் அம்மாவோ இல்லை யாரோ வீட்டிலேருந்து வாமா கண்ணு சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களும் நம்ம கூட தான் கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதுங்க பாவம், அதுங்களால் வந்த உடனே ஏதாவது ஒன்று இதை சாப்பிடு அதை சாப்பிடு கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை. இப்போ நான் அலுவலகத்துக்கு சென்றேன்னா, இதுவே நான் வீட்டில் இருந்தேன்னா என் பசங்க வர்றப்போ ஒரு சந்தோஷமாக ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு கொடுப்பேன். அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு ஆஃபீஸில் போனால் கிடைக்குமா? கரெக்ட் தான். கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் அப்புறம் இன்னொன்று அலுவலகத்தில் இருக்குல்லங்க, என்னதுங்க? நம்ம இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது அதை மறந்துட்டீங்க. ரீல்ஸ் பார்ப்போம்ல, அதை மறந்துட்டீங்க. இங்க இப்போ பாருங்களேன், இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்கெல்லாம் எந்த காலத்துலங்க இருக்காங்க? வாங்க, இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ இதை அனுபவிக்கிறதை விட்டுட்டு நீங்களும் இன்னும் அந்த நான் கிளம்பி அலுவலகத்துக்கு தான் செல்வேன் அப்படியே இருக்காங்க. வாங்கங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக மாறிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டி படைக்கிற காலத்தில் போய் இவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்களாம். நான் இங்கேருந்தே தட்டுவேங்க என் கம்ப்யூட்டரை, நான் வீட்டில் இருந்தே தட்டுவேன். அவங்க பார்ட்னரோட நலனை பார்க்குறாங்க, நீங்கள் அதை நினச்சி பார்க்க மாட்டீங்க. அதுதான் நான் அப்போவே சொல்லிட்டேன், ஒரே பதில். நான் 80% மக்களுக்காக பேசுகிறேன், அந்த 20% பற்றி எனக்கு கவலை இல்லை. 20 அப்படி தெரியலையே, நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. மக்கள் அவங்க மட்டும்தான் அழுகுறாங்க, நாங்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 80% அதுக்கு மேற்பட்ட முக்கியமா பெண்கள் ரொம்ப சந்தோஷமாவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெண்கள் சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க, அதுல மகிழ்ச்சி தானே எல்லாருக்கும். இல்ல போலியே, எல்லாம் கைத்தட்டலே இல்லையே. என்னங்க இப்படி பண்றீங்க? கேளுங்க, என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ஒருத்தர் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. முன்ன நம்ம ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வந்தோன்னா எரிச்சலாக தான் இருக்கும். யாரை பார்த்தாலும் என்னப்பா இது, நானே இப்போ தான் வந்தேன். எது பசங்க என்ன கேட்டாலும் நானே இப்போ தான் வந்தேன், இது ஒரு டயலாக் தான். நானே இப்போ தானே வந்தேன், நானே சாப்பாடு, நானே இப்போ தானே வந்தேன், எல்லாத்துக்கும் இந்த ஒரு டயலாக். இதுவே நான் வீட்டில் இருந்தேன்னா இந்த மாதிரி எனக்கு என்னோட மனம் அப்படி இருக்காது. நான் என் நேரத்தை என்னோட ஆரோக்கியத்துக்கும் என்னோட குடும்பத்துக்கும் நான் செலவு பண்ணுறதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். ஸோ நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னா நம்ம வீட்டில் இருந்து வேலை பார்க்குறது தான் மிகச்சிறந்தது என்று சொல்லி வீட்டிலிருந்து வேலை பார்ப்பதே நல்லது. பொறிச்சு தள்ளிட்டாங்கல்ல. நன்றி, வணக்கம். வாங்க பொறிச்சு தள்ளிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே இவங்க. அப்ப இந்த பக்கத்துல இருந்து நான் அலுவலகத்தில் போய் வேலை செஞ்சே ஆவேன்னு சொல்லிட்டு நம்ம பிரசன்னா வராரு. என்ன பண்ண போறாரோ தெரியலையே. வாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான். ஹலோ, வணக்கம் நடுவர்களே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியின் பூங்குன்றனார் அவர்களின் வாக்கிற்கு இணங்க இங்கு இருக்கும் எனது ஒமஹா தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுழன்றும் பின்னது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை என்று வள்ளுவன் சொன்னதைப் போல் இந்த உழவர் தின திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். வாங்க. ரொம்ப டல்லாக இருக்குதே, ஏன் வீட்டில்? ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்களா? சத்தமா கொஞ்சம் சத்தமாக பேசினா உங்களுக்கு பாவம் கஷ்டமாக இருக்குமே தான். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலே இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு எப்போ பாரு, இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் எய்த்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்க, அப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? மைண்டெல்லாம் கன்ஃபியூஷன் ஆச்சா? கன்ஃபியூஸ் ஆச்சு. இல்லை, யார் எய்த்தாப்பில் உட்காந்துருந்தா? வீட்டுக்காரம்மா தான், வேற யாரு? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இங்கே பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மனுஷனுக்கு மண்டை குழம்பி இத்தனை இது தப்பாக பேசுகிறாருன்னா 8 மணி நேரம் பாருங்க வீட்டிலே அந்த எய்த்தாப்புல இல்ல பக்கத்து ரூம்ல புலி நடமாடுன்னு தெரிஞ்சாலே நமக்கு அந்த பயம் வந்துடும். இதுல மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வெளியே, வீட்டுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சாலே அவனுக்கு அவ்வளவுதான், ஆஃப். பாதி பேரோட லைஃப் ஆஃப் தான். இல்லை, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வெளியில் வருது. ஆஃபீஸில் போனால் வேற மாதிரி ஃபேஸ் எல்லாம் பார்க்கலாங்கிற மாதிரி. ஆமாம்மா, அது உண்மைதானே. உண்மைதானா? பார்த்துக்கோங்க. இப்போ பல பேரோட லைஃப் 2 வாதமாக இருக்கணும். லைஃப்பில் ஆஃபீஸுக்கு போனால் ஒரு வாழ்க்கை, வீட்டில் வந்தால் ஒரு வாழ்க்கை. அதுதாங்க ஜாலி. வீட்டுக்குள்ளே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வாழ்க்கை, ஒரே முறையில் ஒய்ஃபு. என்ன
வீட்டுக்கு இல்ல ஒரே ஒய்ஃபா வீட்டுக்கு போய் பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமாங்க, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ் ஒய்ஃபு ஒன்று இருக்கும்ல. ஆஃபீஸ் ஒய்ஃபா? ஆஃபீஸ் ஒய்ஃபா இல்லை ஆஃபீஸ் லேப்டாப்பா? அதான் ஆஃபீஸ் ஒய்ஃப்னு ஒன்று இருக்குது. உங்களுக்குலாம் தெரியாது, வீட்டிலேருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? பார்த்துக்கோங்க. வீட்டிலே இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு ஒய்ஃபு தான். கரெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு அனுபவம் நமக்கு. ஆஃபீஸில் போனால் தான் கிடைக்கும். இல்லை, இது நல்ல அனுபவமால இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, ஏன்னா நீங்கள் வீட்டில் இருந்த. ஐயா, நான் ஆஃபீஸுக்கு போகிற ஆள் தான். வாங்க. பரவாயில்ல, இவங்க இந்த 3 பேரை சொல்கிறேன். ஏன் ஆஃபீஸுக்கு போகிறேன்னா ஒய்ஃபுக்கு பயந்துக்கிட்டு தான் ஆஃபீஸ் போகிறேன். அவ்வளோதான். உங்களுக்கே தீர்ப்பு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் 3 பேரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. சரி, உட்காந்துருக்கீங்க. நன்றி. அதோட இன்னொரு சின்ன, இவ்வளோ நேரம் நம்ம பல பேர் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு நடந்த ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கள். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது கொஞ்சம் போர் அடித்தாலும் படிக்கும், பரவாயில்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் ஒரு சின்ன கதை. எல்லோ ஸ்டோன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க சில பேர், நிறைய பேர். அந்த எல்லோ ஸ்டோனில் ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு மனுஷனுக்கும் உல்ஃபுக்கும் ஆன போராட்டத்தினால சரி அவங்க வந்து அந்த பார்க்கில் என்ன பண்ணுறாங்க, இந்த உல்ஃபெல்லாம் எதுக்கு இங்கே வேஸ்ட்டா, அதாவது இவங்களெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது இப்போ நம்ம கம்பெனிகெல்லாம் நினச்சதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எதுக்கு ஆஃபீஸை கட்டி விட்டு இவங்கள வர வச்சு இவங்களுக்கெல்லாம் வேலையை உள்ளார விட்டு எல்லாரையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சாங்க. அது மாதிரி அந்த எல்லோ ஸ்டோன் பார்க்கில் என்ன பண்ணாங்க, இந்த உல்ஃபெல்லாம் தேவையில்லையே நமக்கு, எதுக்கு வேஸ்ட்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உல்ஃபை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை அப்புறப்படுத்திட்டாங்க. அந்த உல்ஃபுன்னு சொன்னது ஒய்ஃப் இல்லைல்ல? இல்லை, வரேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மரம் தமிழே. நன்றி. வாங்க. இப்போ அந்த வந்து கொஞ்ச நாளத்தில் என்ன ஆச்சு, ஒரு 5-6 வருஷம் கழித்து அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது உல்ஃபை கொன்னதுனால ஏற்பட்ட விளைவுகள். அதாவது அந்த எல்லோ ஸ்டோனில் அந்த சுற்றுச்சூழல் பாதிக்குது, பலவிதமான பிரச்சனைகள் வருது. இப்பயும் அதே கம்பெனி கொஞ்ச நாள் கழித்து அதை தான் யோசிக்கிறாங்க. இப்போ வந்து கம்பெனிகள்லாம் அதாவது நிறுவனங்கள்லாம் அதை பற்றி சிந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்கள விட்டு சரி நமக்கு தான் எந்த செலவும் இல்லையே, எல்லோரையும் அமுச்சு விட்ருவோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டு நிறைய வேலை செய்வாங்க. 8 மணி நேரம் என்ன, 10 மணி நேரம் என்ன, 12 மணி நேரம் என்ன, அவனை கூப்பிட்டால் அவன் செய்வான், இவனை கூப்பிட்டால் இவன் செய்வான் என்று பலவிதமாக நம்மளை வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். 6 மணிக்கா, பரவாயில்லைங்க, மீட்டிங்கா, வீட்டிலேருந்து தானேப்பா வேலை செய்கிற, 6 மணிக்கு தானே எந்திரிச்சு அட்டன் பண்ணு, பல்லெல்லாம் விளக்க வேணாம், வாசனையாக அடிக்க போகுது மீட்டிங்கில், அப்படியே பேசு அப்படின்னா. ஆஃபீஸ் போகிறப்ப பல்லு விளக்கிட்டு போகிறீங்களா? அது போகிறாங்க. அந்த என்ன பண்ணுறது, பக்கத்தில் உள்ளவனுக்கு பாவம், அவனோட நலன் கருதி மக்களுக்கான சேவை தாங்க ஆஃபீஸுக்கு போகிறது. புரியுது. உங்கள் சேவை நல்ல வீட்டுக்கு சேவை செய்யறதா, வீட்டுக்கு செய்வது கடமை, சீட்டுக்கு செய்வது சேவை இல்லை. உங்கள் சேவை நல்லாவே புரிஞ்சுது. வாங்க. இப்போ வந்து அதே இது ஆஃபீஸை கட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் என்ன இது, நிறுவனங்கள் வந்து இதெல்லாம் ஜாலி தானே, நல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அங்கே எல்லோ ஸ்டோனில் உல்ஃபை கொண்டு அவங்க உடைச்சது உணவு சங்கிலியை, இங்கே இவங்க எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து அவங்க கொடுத்தது வியாபார சங்கிலியை உடைச்சதுனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது எல்லாமே இதை சுற்றி தான் நடக்குது. மனுஷங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகணும், அவங்க வந்து அதை தான் அவங்களோட இயற்கை குணம். வேட்டையாடி உலகம் இந்த 10,000 வருஷம் 50,000 வருஷம் வேட்டையாடி உலகம் வாழ்ந்த உலகம் மனுஷங்க பிள்ளைங்க. இவங்களை திடீர்னு காட்டுக்குள்ளே விட்டு ஒரே ஒரு சிங்கத்து கூட விளையாட விட்டிங்கன்னா அது கஷ்டமாக இருக்குல்ல. சிங்கமாக தான் இருக்குது. ஆனால் மக்கள் தொகை பெருகினது உங்களுக்கு தெரியலையா? ஆமாம், மக்கள் தொகை எதுக்கு பெருங்குது உங்களுக்கே தெரியும். வீட்டில் இருந்து வேலை செஞ்சதுனால மக்கள் தொகை பெருக்கிறோம். நமக்கு வந்து ரொம்பவும் சிரமமான விஷயம்தான். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை தான் மக்கள் எல்லாரும் விரும்புகிறாங்க. மக்கள்ங்கிற சென்ஸ் எல்லா மக்களும். அதே மாதிரி காலம்பரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அலுவலகத்தில் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கிங் லாட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். யாரும்
டான்னு வந்துருவாங்க. எல்லாம் அவசரம், அப்படியே வேலை செய்யணும்னு நல்லா துடிக்கிறாங்க. துடிக்கிறாங்க, தெரியுது. ஆபீஸ்க்கு ஏன் போறாங்க? நீங்கள் அதை விட்டுட்டு என்னங்க எல்லாரும் வீட்டிலே இருங்கப்பா, இங்கே வேலை செய்யாதீங்கப்பா, வீட்டிலே இருங்கப்பான்னா முடியாது, நாங்கள் வருவோம்யா அப்படின்னு வந்து நிற்பாங்கல்ல. 7:30 8:30 9:30 வந்துக்கிட்டே இருக்கிறாங்கய்யா, போக மாட்டேறாங்க வீட்டுக்கு. கரெக்டு தான். அப்புறம் நீங்கள் விரட்டி விட்டாலும் இல்லைப்பா 6 மணி ஆச்சு அப்படின்னு செக்யூரிட்டி வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. எவன் எல்லாம் வேலை செய்கிறான்னு, நான் போக மாட்டேன் இன்னொரு. கரெக்டு தான், கரெக்ட். அது சில ஆஃபீஸுங்களெல்லாம் 6 மணிக்கு மேலே காஃபிக்கு பதிலாக பீர்லாம் வருதாமா. ஆமாம். ஐயா முடிச்சிடலாம். நன்றி நன்றி. நன்றி நன்றி. வாங்க. அவரோட அனுபவத்தையும் அவரோட சந்தோஷத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வீட்டுக்கு போய் தான் இருக்குது. வாங்க. அடுத்து வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்குறது நல்லதுன்னு பேசுகிறதுக்காக விக்னேஷ் வராரு. வாங்க. என்ன அப்படியே கூட்டம் பயங்கரமாக இருக்குது? எனக்கு கேட்கலைங்க. உலக பொதுமறையாம் திருக்குறளை தந்த வள்ளுவன் மொழியாம், கவிதைக்கு புதிய இலக்கணம் படைத்த பாரதியார் மொழியாம், நமது மொழியாம் தமிழை வணங்கி, இங்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி எனது உரையை தொடங்க விரும்புகிறேன். பதறாதீங்க, இப்படியே பேசிகிட்டு இருக்க மாட்டேன், பயந்துடாதீங்க. அதாவது 2 விஷயம் தாங்க. நடுவர் அவர்களே வணக்கம், தனியாக சொல்லிக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. 2 விஷயம் தாங்க. ஒன்று வந்து வீட்டில் இருந்து வேலை செய்கிறதுனால செலவு மிச்சம், 2வது கம்யூனிட்டி பாண்டிங். 2 பற்றி மட்டும் பேசிட்டு முடிச்சிடுறேன். செலவு மிச்சம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோலை போட்டு 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 நெஞ்சு வலிச்சு என் ஆஃபீஸில் பாதி பேர் டெஸ்ட்லாம் வாங்கிட்டாங்க. ஐயா, அப்போ இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிங்களா? வீட்டிலேருந்து வேலை பார்த்ததுனால அந்த அமேசானில் வர பில்லு எவ்வளோ வருது தெரியுமா? ஆட இருங்க முடியல நம்மளால். கரெக்டுங்க. ஆனால் ஆஃபீஸில் மட்டும் என்ன பண்ணுறாங்க, அதே தானே பண்ணுறாங்க. ஆர்டர் போடணும்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸில் இருந்தாலும் போடுவாங்க, வீட்டில் இருந்தாலும் போடுவாங்கங்க. அது உண்மைதான், உண்மைதான். கரெக்டுங்களா? இப்போ அதான் பெட்ரோலை போட்டு போட்டு நெஞ்சு வலிச்சு பாதி பேர் எங்கள் ஆஃபீஸில் டெஸ்ட்லாம் வாங்கிட்டாங்க. நான் ஆஃபீஸில் வரும்போது ஒரு டெஸ்ட்லா, இப்போ 10-15 டெஸ்ட்லா. டெஸ்லாவோட ஸ்டாக் மார்க்கெட் எங்கேயோ ஏறி போச்சு, என் பாக்கெட்டில் இருக்கிற பைசா எங்கேயோ குறைஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது? நான் தினமும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். எல்லாம் பேங்க்காரன் தானே தரான், நமக்கு என்ன? சரிங்களா? அடுத்து அயன் பண்ணணும், தினமும் நான் அயன் பண்ணணும். போட்ட சட்டையே போட்டு போக முடியாது. இதில் எனக்கு அது பரவாயில்ல, லேடிஸ்க்கு இன்னும் ரொம்ப கஷ்டம். நானாவது போட்ட சட்டையை போட்டுக்கலாம். எங்கள் வீட்டு அம்மனி சொல்லுவாங்க, நான் எத்தனை தடவை அதையே போட்டு போகிறது, இன்னும் 2 சட்டை எடுத்துக்கொடு. சரிங்களா? இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா செலவு மிச்சம். அடுத்து ஆஃபீஸ் போனா இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்களா? முந்தா நேற்று மீட்டிங் அட்டன் பண்ணும்போது பேண்ட் போடலையா நீங்கள்? ஆடனா தினமும் ஆஃபீஸ் போகிறவங்க. அது உண்மைதான். வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ன்னு வெளியே போய் ஒரு தம்மு, அது ஒன்னோட நிற்காது. அடுத்து 2 இப்படி தம்மு செலவு ஜாஸ்தி. இதே வீட்டில் இருந்த வீட்டம்மா அடிப்பாங்க, வெளியே போய் அடிக்க முடியாது. ரைட்டுங்களா? நீங்கள் கடைக்கு போகிறேன்னு வெளியே போகல, எதுவும் பண்ணல. ஏங்க முடி இருக்குது பார்த்தீங்கல்ல? சரிங்களா? சரி, இதோட முடிஞ்சிச்சா? அதுவும் கிடையாது. நம்ம ஆஃபீஸ் போனோன்னா வரும்போது பெட்ரோல் அடிக்கணும்னு சொல்லிட்டு காஸ்கோக்கு போவோம். காஸ்கோ உள்ளே போனாலே தெரியும், காஸ்கோ காசு தாங்கும். போனால் $100 $50 வைக்காமல் வர முடியாது. 150? ஐயோ, எனக்கெல்லாம் 500 ஆகுதுங்க. பார்த்தீங்களா? வீட்டில் இருந்து வேலை பாருங்கள் தலைவரே, கம்மியாயிரும் காசு கம் அது. ரைட்டுங்களா? அடுத்து கம்யூனிட்டி பாண்டிங். கம்யூனிட்டி பாண்டிங்னு சொல்லும்போது என்னென்னா, நாங்களாம் வந்து ஆஃபீஸ் வந்து வேலை பார்க்கும்போது ஹெல்மெட்டை போட்டுட்டு காலையில் கிளம்புறதோட திருப்பி நைட்டு ஹெல்மெட்டை போட்டே உள்ளே வருவோம், படுப்போம். சனி ஞாயிறு வந்துச்சுன்னா சனிக்கிழமை ரோட்டில் வேலை பார்ப்போம், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை பெட்ரூம் தான் வசந்த சோலைன்னு சொல்லிட்டு நல்லா பிரியாணியை சாப்பிட்டு தூங்கிடுவோம். பிரியாணி யார் பண்ணுறது? கடையில் வாங்கிடுவாங்க. அது ரைட்டா? அந்த செலவையும் சொல்கிறேன் பாருங்க. ஆஃபீஸில் வேலை பார்த்தா சமைக்க முடியலன்னு 10 நாள் வெளியே வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனால் வீட்டு வேலை பார்த்தீங்கன்னா என்னைக்காவது வாரத்தில் ஒரு தடவைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சு சந்தோஷமாக இருந்துடலாம். உண்மைதான். ரைட்டுங்களா? இப்படி இதுவும் செலவு மிச்சம். ஸோ இந்த கம்யூனிட்டி பாண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஒரு களவு போயிருச்சு. வாட்ச்மெண்ட்டை வந்து விசாரிக்கிறாங்க, யா உன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் கை காட்டு. அவனுக்கு பாதி பேர் தெரியவே இல்லை. ஏன்? நாங்கள் காலையில் போனால் அடைஞ்சு வரோம், ஒன்று ஹெல்மெட்டை போட்டே உள்ளே வரோம், வெளியே போகிறோம், கார்லேயே போயிட்டு வரோம். அவனுக்கும் அடையாளம் தெரியல, எனக்கும் அடையாளம் தெரியல. என்கிட்ட வந்து அவர் கேட்குறாரு, யா எதிர்த்த வீட்டுக்காரரை பற்றி சொல்லுங்கள். எதிர்த்த வீட்டுக்காரர் தெரியுங்க, எனக்கு அவரை தெரியுங்க, அவருக்கு என்ன தெரியுங்க, ஆனால் எங்கள் 2 பேருக்கும் எங்களை தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே, அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. சரி, இப்படிப்பட்ட நிலைமையில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல வேலை இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததுக்கப்புறம் சரி ஆஃபீஸ் போகிறத நிறுத்தியாச்சு. அதனால் மக்கள் மேலே ஒரு எரிச்சல் கொஞ்சம் குறைஞ்சிது. அடிக்கடி சரி யாரையும் போய் பேச மாட்டேங்கிறோமே, சும்மா கீழே போய் பேசலாமேன்னு சொல்லிட்டு பார்க்குக்கெல்லாம் பிள்ளைகளை கூட்டு போக முடிஞ்சிச்சு. இப்போ தான் தெரியுது உங்கள் கம்பெனியாக நஷ்டத்தில் போனதுன்னு. வாங்க.
இருங்க தலைவரே சொல்கிறேன், அதுக்கு அந்த கதையும் சொல்கிறேன். அப்போ கீழே போய் பார்க்கில் உட்காந்துட்டு என் பிள்ளை கூட விளாண்டுட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட அப்படியே பேசி அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் தூரத்து சொந்தம் எனக்குன்னு. எங்கள் அப்பா முன்னாடியே சொன்னார், டேய் நம்ம சொந்தக்கார ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவரை போய் பாருன்னு. அவர் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாராம். கரெக்டு. இப்போ நானும் அதை தான் நினச்சிருக்கேன், அவரும் நினச்சிருக்காரு. இருக்கிற வேலைக்கு தினமும் போயிட்டு வர நேரத்தில் எவனை போய் எவனையா பார்க்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா 2 பேர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் சொந்தக்காரர் மட்டும் இல்லை, அவர் எதிர்த்த வீட்டுக்காரரே அவர் தான். ரைட்டுங்களா? தெரிஞ்சிருந்தா வேற பில்டிங்கில் இடம் வாங்கியிருப்பாரு. வாஸ்தவம் தான். அது தினமும் வேலைக்கு போனால் இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால ஓரளவுக்கு வந்து கூடி மகிழ்வோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு கல்யாணம் காட்சின்னா முன்னாடிலாம் தினமும் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தால் போக முடியுமாங்க? அந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு ஐயா லீவு அப்படின்னா யார் நீ அப்படின்னு கேட்பாரு. அப்ரைசலுக்கு அப்புறம் நம்மளை யாருன்னு கேட்குற ஒரே நேரம் லீவு கேட்க போகும்போது தான். ஆனால் இதே கஷ்டம். இதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்ததுன்னு பாருங்க, ஜாலியாக முந்தின நாள் நைட்டு கிளம்பி போய் அங்கே போயிட்டு கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு வேலையும் அட்டன் பண்ண முடியும். வேலை எங்கே அட்டன் பண்ணுறோம்? நம்ம கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுன்னு லேப்டாப் மேலே வெயிட்டை வச்சு. அட என்னங்க நீங்கள் வேலைக்கு போகிறவரே ஆஃபீஸ் போய் பார்க்க தான் போகிறாரு, நீங்கள் என்ன வீட்டிலேருந்து வேலை பார்க்குறவரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? ரைட்டுங்களா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. கடைசி இன்னொரு விஷயங்க அதை சொல்லிடுறேன். அதாவது வீட்டிலேருந்து வேலை பார்த்துனோன்னு எல்லாரும் என்ன நினச்சாங்க, சரி ஆஃபீஸை திறந்தா எல்லாரும் பார்த்து சலிச்சு போய் ஆஃபீஸ்க்கு வந்துடுவான் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் எல்லாரும் ஆஃபீஸை திறந்து வச்சாங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் ஆகிப்போச்சு. திடீர்னு பொஞ்சாதிங்க அழகாக தெரிய ஆரம்பித்தாங்க, கணவர்கள் அழகாக தெரிய ஆரம்பித்தாங்க, ரொமான்ஸ் அங்கே கூடிச்சு. இவங்க திரும்பி ஆஃபீஸ்க்கே வரமாட்டாங்க போல இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் சொல்லிட்டாரு, டேய் எவ்வளோ நேரம்டாவும் பொண்டாட்டியாக பார்த்துட்டு இருப்பா, வாடா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கூப்பிட்ற நிலைமைக்கு வச்சுட்டாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க யாருக்கு நல்லது சிறப்புன்னு சொல்லிட்டு. இவ்வாறு நேரம் மிச்சம், செலவு மிச்சம், ஃபேமிலி பாண்டிங், கம்யூனிட்டி பாண்டிங், இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல ஆரோக்கியம், குழந்தைங்களோட நல்ல ஆரோக்கியமாக நம்ம வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க நன்மைகளை இந்த அலுவலகத்திலிருந்து வேலை பார்க்காம வீட்டிலிருந்து வேலை பார்க்குறதுனால நம்ம கிடைக்குதுன்றதை தெரிவித்து நடுவர் அவர்கள் எங்களுக்கு சாதமாக தீர்ப்பு கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. கடைசியாக ஒரு விஷயம், இந்த இயல் இசை நாடகம்னு முக்கூறுகள், தமிழோட முக்கூறுகளை ஊக்குவித்து பேணி காக்கிற தமிழ் சங்கத்துக்கு நன்றி. தமிழ் பிரிவினை பார்க்காது, நம்பியவரை ஏமாற்றாது, தமிழை இனிதாய் பேசினால், தமிழை குளிராய் பேசினால் இசையாய் இனிக்கும், அதிர்வாய் பேசினால் இடியாய் முழங்கும், தமிழ் எழுந்தால் வானிடிக்கும், தமிழினால் வாழ்வினிக்கும் என்று வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றியா. வாங்க. அவரு என்ன இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்காரு போல், வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை போல். வாங்க ஆனந்த், என்ன பேச போகிறீங்களோ தெரியலையே. இப்போ அலுவலகத்தில் போய் தான் வேலை பார்ப்பேன்னு சொல்கிறீங்க. அவர் ஒரு விஞ்ஞானிங்க, அலுவலகத்துக்கு போய் தான் ஆகணும். வாங்க பார்க்கலாம். நிறைய கூட்டம் வந்திருக்கும் போல தெரியுது. இருக்கட்டும், ஆரம்பிங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற வள்ளுவனின் குரலுக்கிணங்க அந்த இறைவனையும் இறைவனுக்கு மேலான என் தாய் தந்தையினரும் தமிழ் தாயையும் வணங்கி என் வாதத்தை தொடங்குகிறேன். என்ன நேரத்தில் பால்சாமி ஐயா சொன்னாரோ ஒரு புத்தகம் ஃபுல்லாக எழுதி எடுத்துகிட்டு வந்தேன்னு, ஆமாங்க ஐயா நான் எழுதுனேன். ஏன்னா நான் கொரோனா பேட்ச் கிடையாது, ஸ்கூலில் போய் படித்து எழுதுனவன். அதனால் எழுதி தான் நாங்கள் படிப்போம். நீ எழுதுனது இங்கே தெரியுதுயா ஒரு நோட் புக்கில் ஃபுல்லாக. நன்றி ஐயா. அதுக்கப்புறம் அம்மா சுஜாதா சொன்னாங்க 24 மணி நேரமும் அவங்களே பயன்படுத்திக்கிறாங்களாம்மா. ஆமாம், அவங்களோட டைமை செதுக்கிக்கிறாங்களாம். இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எந்த நேரத்தில் தூங்கி எந்திரிக்கிறீங்க, எந்த நேரத்தில் சமைக்கிறீங்க, எந்த நேரத்தில் வேலைக்கு செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாதனால தான் அவ்வளவு பிரச்சனைகள் வருது ஒர்க் ஃப்ரம் ஹோமில். இது வந்து ஒரு ஆய்வு அறிக்கையில் சொல்கிறாங்க, லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, டியூ டு த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஒரு ஆய்வறிக்கையில் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறையுதான், மனநிறைவு குறையுதான், இது எல்லா விஷயமும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால குறையுதான். இதில் பால்சாமி ஐயா சொல்கிறாங்க, கடைசியாக ஒரு பாயிண்ட் சொன்னார், நல்ல பாயிண்ட் சொன்னார். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நம்ம கரெக்டாக வேலை செய்யணும், மனநிறைவோடு இருக்கணும், பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அங்கே தான் ஏன் பிரச்சனை, இந்த மூணுமே சரியில்லையே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து. அது பொருந்தாது, இல்லை பொருந்தாத கூட்டணியால் இருக்குது. வாங்க. அதுக்கப்புறம் விக்னேஷ் ஐயா சொல்கிறாங்க மணியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்
நினச்சிட்டு இருக்காரு நிறைய டெஸ்ட்லாம் மற்றவங்க வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஐயா எத்தனை டெஸ்ட்லாம் வச்சுருக்காரு? உங்களோட அணியில் எதிரணியில் மற்ற எத்தனை பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து டெஸ்ட்லாம் வாங்குறீங்க? இங்கே எத்தனை பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து டெஸ்ட்லாம் வாங்கியிருக்கீங்கப்பா? இல்லை வெளியில் நிற்கிது பார்க்கல, 15 நிற்கிது. என் கண்ணுக்கு எதுவும் தெரியலங்க ஐயா, நல்லவங்க கண்ணுக்கு தான் ஒரு வேளை தெரியும் போல. அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை பற்றி பேசுகிறாங்க. ஆமாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறீங்களே, வேலை செய்யறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியா இல்லை சும்மா இருக்கிறது ஜாலியாக இருக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியா? கரெக்டு தான். இன்னொரு விஷயம், எதிரணி மாங்குன்னு பேசினப்ப அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன விஷயம்னா 3 பேரும் மாங்குன்னு பேசி வேலை செய்யறத பத்தி யாரும் பேசல. வீட்டில் இருந்து என்ன பண்ணோம், எப்படி சமைச்சோம், எப்படி மற்றவங்கள பார்த்துக்கிட்டோம், அப்படிதானையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேலை எங்க இருக்கு? அதனால தானே நிறைய கம்பெனி இழுத்து மூடிட்டான். அதுக்கப்புறம் இல்லத்தரசி. வாங்க, இல்லத்தரசின்னு எதுக்கு ஏன் சொல்கிறோம்? அவங்க இல்லத்துக்கே அரசி, அதனால தான் இல்லத்தரசிங்கிறோம். வீட்டில் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது வீடு அவள் வசமாக இருக்குது. ஒர்க் யார் பக்கம்? இல்லத்தரசி வசமாக இருக்குது. எப்பயுமே அங்கே தானே இருக்குது. அது இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்போ எல்லா கணவர்களும் எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வா அப்படின்ட்டு பாதி பங்கு அவங்க வாங்கிக்கிறாங்களேயா. வீட்டில் அவங்க இல்லாதப்போ தான் அவங்க அரசியமாக இருக்காங்க, அவங்க இருக்கிறப்ப அவங்க எங்கே அரசி மாதிரி இருக்காங்க. இது 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 கரெக்டாக பொருந்தலையே. பொருந்தும் ஐயா, பொருந்தும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மணி பசிக்குது மணி. ஐயா முடிச்சிடலாம். தேங்க்யூ ஐயா. பசின்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறப்ப எத்தனை பேருங்க ஐயா 3 வேளை சமைச்சு சாப்பிட்றோம்? எப்பயுமே 3 வேளை சமைச்சு சாப்பிட்றது இல்லையே. வாங்க, அதே தான். வேலைக்கு போகும்போது வேலைக்கு சமைச்சிடுறோம், ஆனால் வீட்டில் இருந்து செய்யும்போது 1க்கு 3 வேளை சமைக்கிறோம், சுட சுட சமைக்கிறோம். இதில் எங்கேயா வேலை பார்க்கறது? சோசியலிசம். மனிதனோட சிறப்பே சிரிக்கிறது தான். இதில் எத்தனை பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்துக்கிட்டு மனைவி கணவனை பார்த்தோம், கனைவி மனைவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க ஐயா. கல்யாணத்துக்கு அப்புறம் யாரு சிரிக்கலைங்கிறதே நீங்கள் மறந்துட்டீங்களா? அது தானங்க ஐயா இப்போ பிரச்சனையே. ஸோ இப்போ வீட்டில் எப்பயாவது இருந்தாலே சிரிக்க முடியாது, இதில் எப்பயுமே இருந்தால் எப்படியா சிரிக்கிறது? உண்மைதான். அப்புறமேட்டு ஒர்க் பிளேஸை பற்றி அருமையாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒர்க் பிளேஸில் ஒரு வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம போகிறோமா, வேலை செய்கிறோமா, ஜாமுன்னு வந்தோமான்னு இருக்கலாம். ஆனால் வீட்டில் அப்படி இருக்க முடியுதா ஐயா? வீட்டில் ஆஃபீஸ் வச்சுக்கிறாங்களாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வேலை செய்கிற மாதிரி ஆஃபீஸில் போய் நீங்கள் இட்லி சாம்பார் கேட்குறீங்களா, இல்லை பிரியாணி தான் சமைச்சு சாப்பிட முடியுமா? அதே மாதிரி தான் வீட்டில் எப்படியா வேலை செய்ய முடியும்? எத்தனை பேர் வீட்டில் தனித்தனியாக ரூம் இருக்குது, அதை எப்படி ஒர்க்குக்குன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ண முடியும்? ஒரு நிமிஷம், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஐயா முடிச்சிடலாம். கடைசி பாயிண்ட். ஸோ சரியா வாங்க ஐயா. ஸோ நான் நடுவர் ஐயாட்ட கேட்டுக்கிறேன், மனைவி முன்னிருப்பினும் முடியை பற்றி கருதாமல் நல்ல முடிவை எடுத்து பணி மக்கள் விரும்பும் பணி வீட்டிலிருந்தே என்ற முடிவை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதுயா. ஐயோயோ, இப்போ அவரே இப்போ தீர்ப்பை சொல்லிட்டாரு. இப்போ என்னென்னா நேரமும் ஐயா எல்லாருக்கும் பசிக்குதுன்னு தெரியுது. இப்போ என்னென்னா மைண்டு வாய்ஸ்ன்னு தெரியாமல் பொண்டாட்டியை முன்னாடி உட்கார வச்சுட்டு நிறைய விஷயத்த பேசிட்டேன். இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு போனால் என் தம்பி மாதிரி முடி தலையில் இருக்கணுமா, இல்லை என் நண்பன் மாதிரி வேறு ஏதாவது சந்தோஷத்தை பண்ணணுமா, ஒன்றுமே புரியலையே. ஐயா என்ன தீர்ப்பு சொல்லலான்னா, இவங்க சொல்கிற பாயிண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. சோசியலிசம், நீங்கள் போய் இன்ட்ராக்ட் பண்ணணும், மற்றவங்க மூஞ்ச பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்புறம் நம்ம மேனேஜரை கொஞ்சம் தாஜா பண்ணணும், அப்போ தான் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால தான் நாங்கள் எல்லாத்தையும் இப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும், ஹஸ்பண்டுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஹஸ்பண்டை கிளப்பி விடணுங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இவ்வளோ விஷயம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வீட்டில் இருந்து வேலை பார்க்குறதுனால பல நன்மைகளும் இருக்குது. ஏன்னா என் ஒய்ஃப் வீட்டில் இருந்து தான் வேலை பார்க்குறா, வீட்டில் போய் அடி வாங்க முடியாது என்னால். அதனால தான் நான் ஆஃபீஸில் போய் ரொம்ப நேரம் இருக்கேன்.
அப்புறம் அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறனால தான் ஏன் பொழப்பு ஓடுது. ஏன்னா நான் வந்து ஒரு கேன்சர் பயாலஜி சயின்டிஸ்ட்டு. இப்போ அலுவலகத்துக்கு போகலன்னா நாங்கள் எப்படி பைப்பட்டை பிடிக்கிறது, என் ஸ்டூடெண்ட்டை எப்படி பார்க்குறது, அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா காலம் இல்லாததுனால நம்ம வந்து அலுவலகத்திலிருந்து வேலை செய்வதால் பல நன்மைகள் இருக்கின்றன. அது என்னென்னா நம்ம சோசியலிசம் போய் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட மேனேஜரை வந்து நம்ம போய் வந்து பார்த்து பேசலாம். ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதே மாதிரி என்னென்னா இப்போ தலையிலேருந்து முடி தப்பும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் அலுவலகத்திலிருந்து வேலை செய்வதால் நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. அதே மாதிரி நம்ம வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுனால குளிக்க தேவையில்ல, பல்லு விளக்க தேவையில்ல, ட்ரெஸ்ஸு ஐயா சொன்ன மாதிரி பேண்ட்டு போடாமல் உட்காரலாம் மீட்டிங்கில், இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா. அதுலேயும் நன்மைகள் இருக்குது. தீர்ப்பு என்னன்னா ஐயா, அலுவலகத்திலிருந்து வேலை செய்வதாலும் மகிழ்ச்சி, வீட்டிலிருந்து வேலை செய்வதாலும் மகிழ்ச்சி. நான் தப்பிச்சேன்டா சாமி, வரேன் ஐயா, மகிழ்ச்சி, நன்றி. ஆனால் வேலை செய்யுங்க, அது ரொம்ப முக்கியம்.